Hi guys, welcome to Astride Classes. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிளாஸ் 11 NCERT கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர் ஒன் ஷாட்ல கவர் பண்ண முடியுமான்னு பார்த்தேன், பட் ரொம்ப லென்த்தா போகிறதுனால நான் இது 3 பார்ட்ஸா டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் அண்ட் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய சில கண்டென்ட்ஸையும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, அது எல்லாமே வரும். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் தெர்மோடைனமிக்ஸ்? தெர்மோடைனமிக்ஸ்ன்றது it is a branch of science which deals with the study of quantitative relationship between heat and the other form of the energy. ஹீட், எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி, ஃப்ரீ எனர்ஜி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிக்கும் ஹீட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த குவான்டிடேட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? பின்னாடி உங்களுக்கு போக போக ஏன் இந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்ட்டு புரியும். ஃபஸ்ட்டு த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு கான்செப்ட் இது யூனிவர்ஸ்ன்றது, நம்மளோட யூனிவர்ஸ்ன்றது சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங். ஒரு சிஸ்டமும் அது சுற்றி இருக்க அந்த சரௌண்டிங்கும் சேர்ந்தது தான் நம்ம யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் தெர்மோடைனமிக்ஸில் ஒரு கீ கான்செப்ட்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். இந்த டைப் ஆஃப் த சிஸ்டத்தை 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று ஐசோலேட்டட், இன்னொன்று க்ளோஸ்டு, இன்னொன்று ஓப்பன் சிஸ்டம். ஃபஸ்ட்டு ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்னென்னு பார்க்கலாம். ஐசோலேட்டட் சிஸ்டம்ன்றது நெய்தர் எனர்ஜி நார் மேட்டர் கெட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வித் சரௌண்டிங். எனர்ஜி, மேட்டர் ரெண்டுமே வந்து சரௌண்டிங்கில் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குன்னா அதுக்குள்ளவே தான் எனர்ஜியும் இருக்கும், மேட்டரும் இருக்கும். ஸோ அது எங்கேயுமே வெளியவும் போகாது, வெளியேருந்தும் உள்ளே வராது. ஓகேவா? ஏன் இது ஐசோலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த சிஸ்டம் இஸ் இன்சுலேட்டட். இன்சுலேட்டட்ன்றது ஒரு கவரிங் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹார்ட் கவரிங் இருக்கிறதுனால இங்கேருந்து எந்த எனர்ஜியும் உள்ளே வராது, வெளியும் போகாது, மேட்டரும் உள்ளே வராது, வெளியும் போகாது. இது வந்து இப்படி தான் இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், தெர்மோ ஃப்ளாஸ்க் எடுத்துக்கோங்க. ஃப்ளாஸ்க் நீங்கள் டீ குடிப்பீங்க இல்லையா, அது அந்த தெர்மோ ஃப்ளாஸ்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகினே இருக்கும். அதே மாதிரி வெளியே இருந்து எந்த டெம்பரேச்சர் உள்ளே அஃபெக்ட் ஆகாது அட் சர்டன் டைம். ஓகேவா? அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைம் தான். அண்ட் மேட்டர்ன்றது அமௌண்ட் ஆஃப் ஹீட், அமௌண்ட் ஆஃப் மேட்டர். இப்போ வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வாட்டர் இருக்குன்னா அதோட குவான்டிட்டி ஏதாச்சும் டிக்ரீஸ் ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகுமா? எதுவுமே ஆகாது. நீங்கள் எப்படி ஊற்றுறீங்களோ அதே மாதிரியே இருக்கும். ஸோ ஏன் இது அப்படி இருக்குன்னா, the system is insulated. அங்கே அதோடைய கவரிங்ஸ் எப்படி இருக்குது, ரொம்பவே ஹார்டாகவும் இன்சுலேட்டடாகவும் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த சிஸ்டமை நம்ம ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ளோஸ்டு சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி பட் நாட் மேட்டர். எனர்ஜி மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், ஆனால் மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. மேட்டர்ன்றது இட்ஸ் அ சப்ஸ்டன்ஸ். இட் மே பி அ வாட்டர். ஆர் நீங்கள் இப்போ ஏதாவது சமைக்கிறீங்கன்னா, ஒரு அடுப்பில் வச்சு ஏதாவது சமைக்கிறீங்க, சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த சாம்பார் இட்ஸ் ஆல்சோ எ மேட்டர். ஓகே, அந்த எனர்ஜின்றது இட் மே பி அ ஹீட் எனர்ஜி ஆர் இன்டர்னல் எனர்ஜி ஆர் ஃப்ரீ எனர்ஜி. ஓகே, க்ளோஸ்டு சிஸ்டம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளோட நீங்கள் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ப்ரெஷர் குக்கர் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் வந்து எந்த சேஞ்சுமே ஆகாது. மாஸ்ன்றது இங்கே மேட்டர்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பருப்பு போடுறீங்க அப்படின்னா அந்த பருப்போட குவான்டிட்டி உங்களுக்கு மாறுறதில்லை. நீங்கள் எவ்வளோ பருப்பு போடுறீங்களோ அந்த பருப்பு தான் வந்து உங்களுக்கு வந்து சாம்பாராக கிடைக்க போகுது. ஓகேவா? ஆனால் ஹீட் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, வெளியே போகுது, உள்ளே வருது. ஹீட் எப்படி ஆகுது, எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறதுனால தான் அந்த பருப்பு நம்மளுக்கு வேகுது இல்லையா? ஸோ அப்போ இங்கே மாஸ் வந்து எந்த மாற்றமும் ஏற்படுறதில்லை, ஆனால் ஹீட் மட்டும் என்ன ஆகுது, எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த டைப் ஆஃப் சிஸ்டத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம், க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஓப்பன் சிஸ்டம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் போத் எனர்ஜி அண்ட் மேட்டர். எனர்ஜி, மேட்டர் ரெண்டுமே வந்து வெளியே போயிட்டு உள்ளே வருது. இங்கே காமனாக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பாயிலிங் அ சூப், பாயிலிங் அ வாட்டர், பாயிலிங் அ ப்ராத், எது வேணால் எடுத்துக்கலாம். ஒரு சூப் நீங்கள் வந்து பாயில் பண்ணுறீங்க. அப்படி பாயில் பண்ணும் போது என்ன ஆகுது, இப்போது வந்து ஒரு அடுப்பில் இங்கே வச்சுருக்கீங்க. ஸோ இங்கே வந்து அடுப்பு இருக்குன்னா இங்கே சூப் நீங்கள் பாயில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் இந்த சூப்போட குவான்டிட்டி என்ன ஆகும், இவ்வளோ சூப் ஊற்றுறீங்க அப்படின்னா இவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அது இங்கே வந்திருக்கும். ஸோ அப்போ இங்கேருந்து சூப் எங்கே போச்சு, என்ன ஃபார்மில் போயிடுச்சு, ஹீட் ஃபார்மில் வெளியே போயிடுச்சு. ஸோ அப்போ ஹீட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு, அதோட குவான்டிட்டி அதாவது மேட்டர்ன்றது மாஸ், அதுவும் என்ன ஆகிடுச்சு, குறைஞ்சிடுச்சு. ஸோ இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு ரெண்டுமே, போத் எனர்ஜி அண்ட் மேட்டர். அப்படின்னும் போது இதை நம்ம ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? த்ரூ ஸ்ட்ரீம், நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரீம் வழியாக ஆவி போகுது இல்லையா? ஸோ அந்த ஆவி வழியாக ஹீட்டும் எனர்ஜியும் மேட்டரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஓகே, இதுதான் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். இது உங்களுக்கு சின்ன கான்செப்ட் தான், பட் இதுலேருந்து கொஷின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போகலாம். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது வேல்யூ டிபெண்ட்ஸ் அப்பான் த அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஒரு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை பொறுத்து வேல்யூ ஆகிறது. இப்போ மாஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் NCERTலேருந்தும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் மாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாஸ் எது டிபெண்ட் பண்ணியிருக்கு? அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். நீங்கள் எவ்வளோ சப்ஸ்டன்ஸ், இப்போ ஒரு கிலோ அரிசி இருக்குன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதில் போட்டால் அதோட மாஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ அப்போது நீங்கள் போடக்கூடிய சப்ஸ்டன்ஸை பொறுத்து தான் அந்த மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ வால்யூமும் அதே மாதிரி தான். இப்போ ஒரு லிட்டர் ஆஃப் வாட்டர் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட வால்யூம் இவ்வளோ தான், ஓரளவு குவான்டிட்டி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த சப்ஸ்டன்ஸுன்றது நீங்கள் போடக்கூடிய அந்த வாட்டரோ இல்லை அந்த என்ன நீங்கள் போடுறீங்களோ அது. இப்போ எங்கள் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட வால்யூம் எப்படி ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்டன்ஸோடைய வேல்யூவை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சர்ஃபேஸ் ஏரியாவும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஏரியா மாறும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு பலூன் கூட எடுத்துக்கோங்க. ஒரு பலூனில் நீங்கள் வந்து தண்ணி ஒரு 1/2 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஊற்றுறீங்க. ஸோ அப்படின்னும் போது அதோட வால்யூம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமான நீங்கள் தண்ணி ஊற்றும் போது அதோட வால்யூம் பெருசாகும். ஸோ அந்த வால்யூம் பெருசாகிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற்றக்கூடிய அந்த தண்ணி தான் இங்கே அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஓகே, அதே மாதிரி தான் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி ரெண்டுமே ஒன்று தான். ஃப்ரீ எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி, இட்ஸ் அ டைப் ஆஃப் எனர்ஜி. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சப்ஸ்டன்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து நிறைய தண்ணி குடிக்கிறான். அவன் தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகுது? அவனுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்குது. ஒருத்தவன் இருக்கான் சுத்தமாக ஒரு ட்ராப் தண்ணி கூட குடிக்கல, ரொம்ப ட்ரையாக இருக்கான். அப்படின்னும் போது அவனோட எனர்ஜி எப்படி இருக்கும்? இவங்க 2 பேர் கம்பேர் பண்ணும்போது யாருக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும்? கண்டிப்பாக அந்த தண்ணி குடித்தவனுக்கு தான் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஸோ எதனால் அவனுக்கு எனர்ஜி வந்துச்சு? அந்த தண்ணின்ற ஒன்று குடித்ததுனால. அப்போ அந்த தண்ணின்றது தான் இங்கே ஒரு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? இதே இந்த பையனுக்கு வந்து அது இல்லை. ஸோ அப்படின்னும் போது அவனுக்கு எனர்ஜி லெஸ்ஸாக இருக்கும். உங்களால் இப்போ கோரிலேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அனதர் எக்ஸாம்பிள் வந்து என்தால்பி, ஹீட் கெப்பாசிட்டி, என்ட்ரோபி. இது 3க்கும்கான டெஃபினேஷன் கீழே இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்றது இண்டிபெண்ட் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் த சிஸ்டம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கும் இந்த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் தண்ணி, இப்போ நான் அதே பலூனே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பலூனில் கோல்டு வாட்டர் ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல ஐஸ் வாட்டராக ஊற்றிருக்கீங்க. ஸோ நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிட்டே இருக்கீங்க, ஆனால் அதோட டெம்பரேச்சர் மாறுமா? அந்த தண்ணிக்கான அந்த கோல்டு வாட்டருக்கான டெம்பரேச்சர் மாறுமா? கண்டிப்பாக மாறாது. ஸோ என்ன டெம்பரேச்சர் அந்த தண்ணிக்கு இருக்கோ அதே டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அடுத்தது ப்ரெஷர், viscosity, density, surface tension, heat capacity, specific heat capacity. These are the examples of intensive properties. Okay. ஏன் இதை நான் இவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ நம்ம தெர்மோடைனமிக் ப்ராசஸ்க்கு வரலாம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். தெர்மோடைனமிக் ப்ராசஸ்ன்றது ஐசோதெர்மல், அடியபேட்டிக், ஐசோபாரிக், ஐசோகோரிக் அண்ட் சைக்ளிக் ப்ராசஸ் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. ஸோ என்னது இது அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஐசோ அப்படின்னாலே இங்கே கான்ஸ்டன்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசோனா கான்ஸ்டன்ட் அர்த்தம். ஸோ தெர்மல் அப்படின்றது ஹீட் இன் கேஸ் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ இங்கே டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதுதான் நம்ம ஐசோதெர்மல் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். டெல்டா டி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 0. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா அதோட வேல்யூ என்னது? நம்மளுக்கு 0. ஓகே, இதுதான் ஐசோதெர்மல் ப்ராசஸ். அடுத்தது அடியபேட்டிக் ப்ராசஸ். அடியபேட்டிக் ப்ராசஸ்ன்றது நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கும் ஹீட் வந்து எந்த விதத்துலையும் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஹீட்டுன்றது இங்கே என்ன சிம்பிளில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டெல்டா கியூ ஆர் கியூன்றது ஹீட்டோட சிம்பிள். ஓகேவா? ஸோ அப்போது இதுக்கு டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு 0. நோ எக்ஸ்சேஞ்சுன்னும் போது அஃப்கோர்ஸ் இட் இஸ் கான்ஸ்டன்ட்னா அதோட வேல்யூ 0. ஓகே, நெக்ஸ்ட் ஐசோபாரிக் ப்ராசஸ். ஐசோபாரிக் ப்ராசஸ்ன்றது அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து டெஃபினிஷன்ஸ் வந்து கேட்பாங்க கண்டிப்பாக. வாட் இஸ் டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு அது ஐசோகோரிக்கா, ஐசோபாரிக்கா, ஐசோதெர்மலான்னு கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்தது ஐசோகோரிக் ப்ராசஸ் போது டெல்டா வி அட் இஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட் in the sense that will come around 0. okay. சைக்ளிக் ப்ராசஸ்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஆரம்பித்த இடத்துலையே ஒரு ப்ராசஸ் நடந்து திரும்பி அதே இடத்துலேருந்து முடியுது இல்லையா? ஸோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சைக்ளிக் ப்ராசஸ். இப்போ P1 V1 T1 அப்படின்ற அந்த டெம்பரேச்சர் ப்ரெஷர் 1 வால்யூம் 1 T1 அப்படின்ற ஒரு சிஸ்டம்லேருந்து ஒரு ப்ராசஸ் P2 V2 T2க்கு போகுது. திரும்பி அதே என்ன பண்ணுது, P1 V1 T1க்கு வருது. ஸோ இதுதான் சைக்ளிக் ப்ராசஸ் சொல்லுவோம். இந்த சைக்ளிக் ப்ராசஸில் இன்டர்னல் எனர்ஜி டெல்டா U is equal to 0. ஓகே, இதெல்லாம் வந்து இந்த கான்ஸ்டன்ட் 0 கொடுத்துருக்கேன் இல்லையா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது the most important concept, internal energy. Internal energy, it can be designated by a symbol U. Uன்ற சிம்பிளால் இந்த internal energy நம்ம denote பண்ணுவோம். What is internal energy அப்படின்றது a total energy possessed by a system. ஒரு சிஸ்டமில் இருக்கக்கூடிய total energy in the sense என்னென்ன அந்த total energy அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, ET, ER, EV, EP இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு கேட்பீங்க. ETன்றது translational energy, ER என்றது rotational energy, EV என்றது vibrational energy, EP என்றது potential energy, EC என்றது chemical bond energy, EE என்றது electronic energy, EN என்றது நியூக்ளியர் எனர்ஜி. இந்த எல்லா டைப் ஆஃப் எனர்ஜியும் ஒரு சிஸ்டம்க்கு இருக்குது அப்படின்னா அந்த சிஸ்டம் அந்த டோட்டல் எனர்ஜியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். டெல்டா யூன்றது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜின்னும் போது U2 மைனஸ் U1, அதாவது ஃபைனல் மைனஸ் இனிஷியல். U1 U2ன்றது இன்டர்னல் எனர்ஜி இன் சிஸ்டம் இன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட். U2ன்றது ஃபைனல், U1ன்றது இனிஷியல் ஸ்டேட். ஓகே, இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, டெல்டா U is equal to Q suffix V, அதாவது heat absorbed in a reaction at constant temperature and volume. ஒரு ரியாக்ஷனில் ஹீட் அப்சர்வ் பண்ணப்படுது அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம்னா அதுக்கு டெல்டா U is equal to QV அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை டினோட் பண்ணுறாங்க. இது நீங்கள் ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு தெரியும், ப்ராப்ளமில் தான் இந்த மாதிரி கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ப்ராப்ளம்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்டான த ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்கு வரும். ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட ஸ்டேட்மெண்ட் என்ன? எனர்ஜி ஆஃப் எ சிஸ்டம் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். ஓகேவா? எனர்ஜின்றது நீ கிரியேட் பண்ணவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. பட் இது எனர்ஜி வச்சுட்டு அப்படி என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னா, இட் கேன் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் ஆஃப் ஸ்டேட் டு அனதர் ஃபார்ம் ஆஃப் ஸ்டேட். அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமே தவிர அதை உங்களால் க்ரியேட் பண்ணவும், புதுசாக ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. ஓகே, ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இது வந்து யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் பின்னாடி சால்வ் பண்ணுவீங்க. ஓகே, அது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா U is equal to Q plus W, அதாவது இன்டர்னல் எனர்ஜி is equal to ஹீட் ப்ளஸ் ஒர்க் டன் பை தி சிஸ்டம். ஓகே, இங்கே சைன் கன்வென்ஷன் இது வந்து ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்போ நான் தர மறந்துடுவேன், ஸோ அதனால தான் இங்கே கொடுத்துருக்கேன். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸ்க்கு யூஸ் ஆகும். பின்னாடி ஒரு எக்ஸாம்பிளும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒர்க் டன் பாசிட்டிவ், எப்போ ஒர்க் டன் பாசிட்டிவ் அப்படின்னா ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னு கொஷினில் கொடுத்துட்டாங்கன்னா ஒர்க் டனை நீங்கள் பாசிட்டிவ் வேல்யூலேயே போட்டுடலாம். ஒர்க் டன் பை த சிஸ்டம்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஒர்க் டன்னை நீங்கள் நெகட்டிவ் வேல்யூவில் போடணும். ஹீட் இஸ் அப்சர்வ்டு அப்படின்னா பாசிட்டிவ், அதாவது நம்மளுக்கு கெயின் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஹீட் வந்து பாசிட்டிவ். ஹீட் இஸ் எவால்வ்டுன்னும் போது ஹீட் அந்த இடத்துலேருந்து போயிடுச்சு அப்படின்னா Q is equal to negative. Heat is evolved. For an example இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். A system gives out 20 joule of heat and also does 40 joule of work by the system. What is the internal energy change by the system? நல்லா பார்த்துக்கோங்க. ஹீட் கிவ்ஸ் அவுட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சு, ஹீட்டு வெளியே போயிடுச்சு மீன்ஸ் எவால்வ் ஆயிடுச்சு. எவால்வ் ஆச்சுன்னா நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், Q is equal to நெகட்டிவ் வேல்யூவில் எடுக்கணும். ஸோ அப்போ -20, Q is equal to -20 ஜூல். அடுத்தது ஒர்க் டன் பை த சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஒர்க் டன் பை த சிஸ்டம்னா அதுவும் நெகட்டிவ் தான். ஸோ -40 ஜூல். நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட ஃபார்முலா டெல்டா U is equal to Q plus W. ஸோ Qவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், Wவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ 40
ப்ளஸ் 20 மைனஸ் 60. ஓகே, இதுதான் இந்த மாதிரி தான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அடுத்தது ப்ரெஷர் வால்யூம் ஒர்க் அப்படின்ற இந்த ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ப்ரெஷர் வால்யூம் ஒர்க்குக்கான ரிலேஷன்ஷிப் என்ன? ஃபஸ்ட்டு ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கான ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தலாம். ஒரு சிஸ்டம் இருக்குது, அதே மாதிரி இன்னொரு சிஸ்டம் இருக்குது. இங்கே இருக்கிறது பிஸ்டன்னு சொல்லுவோம் நம்ம, ஃப்ரிக்ஷன்லெஸ் வெயிட்லெஸ் பிஸ்டன். ஓகே, இனிஷியலாக ஒரு பீக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்க. அதோட வால்யூம் வந்து விஐன்னு எடுத்திருக்காங்க. இனிஷியல் வால்யூமை விஐன்னு எடுத்திருக்காங்க, ப்ரெஷரை பின்னு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ன்றது தான் இந்த பிஸ்டனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷர். இந்த பிஸ்டனை நீங்கள் போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்? ப்ரெஷர் அதிகமாகவும் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஏன்னா நம்ம இப்படி எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து வெளியே இருந்து அதிகமாக வரும்போது இன்டர்னல் ப்ரெஷரால் அதை அப்போசிங் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்டர்னல் ப்ரெஷரோட டாமினன்சி அதிகமாக இருக்கனால கீழே இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ப்ரெஷர் நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படி டிக்ரீஸ் ஆகும்போது வால்யூம் குறையுது. அந்த குறையிற வால்யூமை நம்ம ஃபைனல் வால்யூம், அதாவது விஎஃப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன் கேஸ் ஆஃப் இந்த சேஞ்ச் இன் வால்யூம், இப்போ இனிஷியலாக இங்கே இருந்தது, இந்த வால்யூம் இங்கே வந்துடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆயிருக்கு? வால்யூம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த சேஞ்ச் இன் வால்யூம் தான் நம்ம டெல்டா வி அப்படின்ற சிம்பிளை டினோட் பண்ணுவோம். இந்த சேஞ்ச் இன் வால்யூமோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் வால்யூமும் இனிஷியல் வால்யூமையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ சேஞ்ச் இன் வால்யூம் வந்திருக்கு அப்படின்ட்டு தெரியும். ஓகே, இதுதான் இந்த ப்ராசஸ். W is the work done on the system by the movement of the piston. work done நீங்கள் எப்படின்னா, இங்கே நீங்கள் கொடுத்துக்கிறீங்களே இந்த பிஸ்டனை நீங்கள் மூவ் பண்ணுறீங்க, அந்த W அந்த ஒர்க்கை தான் நம்ம ஒர்க் டன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே ஏன் ஃபோர்ஸ்க்கு பக்கத்தில் மைனஸ் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபோர்ஸ்க்கான மைனஸ் கிடையாது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான மைனஸ். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இதுதான் வந்து சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ். இங்கே இருந்த அந்த லிக்விடோடைய வால்யூம் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இங்கே இருக்க அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டெல்டா எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த டெல்டா எக்ஸ் எப்படி நம்மளுக்கு கிரியேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பை கம்ப்ரெஷன். ஸோ அப்படி பை கம்ப்ரெஷன் ஆகிறதுனால நம்மளுக்கு கிடைச்சதுனால இங்கே மைனஸ் அப்படின்னு போடுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே டிஸ்பிளேஸ்மெண்ட் ரொம்பவே சின்னதாக இருக்கிறதுனால இங்கே மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ப்ரெஷருக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ஃபோர்ஸ் பை ஏரியா. இதுலேருந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோன்னா ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. ஸோ அப்போது இந்த ஃபோர்ஸ் இருக்க இடத்துல நம்ம ப்ரெஷர் இன்ட்டு ஏரியான்னு போட போகிறோம். இங்கே ப்ரெஷர் என்னன்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். எக்ஸ்டர்னலாக ப்ரெஷர் கொடுக்கறதுனால எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், ஓகே, இன்ட்டு ஏரியாவை அப்படியே போட்டுக்கோங்க, இன்ட்டு டெல்டா எக்ஸ். ஓகே, டெல்டா எக்ஸ்ன்றது இங்கே என்னது? ஹைட்டு. ஸோ இதுக்கும் இருக்கு ஹைட்டு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இந்த இடத்துல சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஏரியா இன்ட்டு ஹைட்டுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், வால்யூம். சரியா? ஆனால் இங்கே சேஞ்ச் இன் ஹைட் இருக்கிறதுனால, சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிறதுனால இங்கே நம்ம சேஞ்ச் இன் வால்யூம் எடுத்துக்க போகிறோம். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க, இது காமன் டு ஆல். ஸோ இங்கேயும் மைனஸ் போட்டுக்கோங்க, பி எக்ஸ்டர்னல். ஸோ இப்போ நம்ம இங்கே ஏரியா இன்ட்டு ஹைட்டு வந்திருக்கோம் இல்லையா? ஏரியா இன்ட்டு ஹைட்டுனா என்னது? வால்யூம். இங்கே சேஞ்ச் இன் ஹைட் இருக்கிறதுனால நம்ம சேஞ்ச் இன் வால்யூம் போட்டுக்கிறோம். ஓகேவா? சேஞ்ச் இன் வால்யூம்னா என்னது? ஆக்சுவலாக நான் இங்கே சொன்ன மாதிரி ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம். ஸோ அப்போது ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். ஓகே, இது எப்படி வந்துச்சு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது இர்ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் ப்ராசஸ் அண்ட் ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் ப்ராசஸ். இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ஒரு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் டிரைவ் பண்ணுறதுனா ரொம்ப பெருசாக போகும். இப்போதைக்கு நீங்கள் ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் நீட் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெரிவேஷன்லாம் போட்டுட்டு இருந்தால் டைம் பத்தாது. ஸோ நீங்கள் ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் இருந்தால் தான் உங்களால் அந்த டைமில் சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகே, இர்ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் ப்ராசஸ்ன்னு கொஷினில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அது என்னன்னா, நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே ஃபார்முலா தான், மைனஸ் பி external pressure into delta V, that is change in volume. In reversible isothermal process னு கேட்டாங்கன்னா minus 2.303 nRT log V2 by V1 அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகே.
நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்தால்பி. The thermodynamic quantity U plus PV is called enthalpy. Enthalpyன்றது internal energy, pressure and volume. Pressure and volume internal energy கூட sum பண்ணா அதுதான் நம்ம enthalpy அப்படின்னு சொல்கிறோம். enthalpyயோட சிம்பிள் H is equal to U plus PV. Uன்றது internal energy, Pன்றது pressure, Vன்றது volume of the system. ஓகே, இப்போது இங்கே என்ன பண்ணுறாங்க, P இருக்க இடத்துல PV இருக்க இடத்துல NRT, PV is equal to NRT, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இங்கே சேஞ்ச் இன் என்தால்பிக்கு ஒரு ஃபார்முலா எழுதுறாங்க. சேஞ்ச் இன் என்தால்பின்னும் போது டெல்டா H is equal to டெல்டா U ப்ளஸ் இந்த NRTயை டெல்டா NGRT, Gன்றது கேஷியஸ் ஸ்டேட்டு. ஓகே, PV is equal to NRT. ஸோ என்னன்ற இடத்துல என்ன போடுறாங்க, டெல்டா NG, RTன்றது R கான்ஸ்டன்ட், Tயில் எந்த சேஞ்சும் கிடையாது, அது அப்படியே போட்டுடுறாங்க. இங்கே டெல்டா NGன்றது நம்பர் ஆஃப் moles of gaseous product minus number of moles of gaseous reactant. இதை யூஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெல்டா NG கண்டுபிடிக்கிறது. ஓகே, அடுத்தது ஹீட் கெப்பாசிட்டி. ஹீட் கெப்பாசிட்டியோட சிம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா C. ஹீட் கெப்பாசிட்டியோட டெஃபினேஷன், இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த, இங்கே டெஃபினேஷன்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் போர்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்தால் தான் இந்த டெஃபினேஷன் தேவைப்படும். இஃப் நீங்கள் நீட் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்முலாஸ் அண்ட் அதோடைய சில யூனிட்ஸ்லாம் இருக்கும், அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே, heat capacity definition பார்த்தீங்கன்னா it is a quantity of heat required to raise the temperature of the system by 1 degree. ஓகேவா, quantity of heat எவ்வளோ ஹீட் குவான்டிட்டி உங்களுக்கு தேவைப்படுது எதுக்கு அப்படின்னா ஒரு சிஸ்டமோடைய டெம்பரேச்சரை 1 டிகிரி ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்படுது, அந்த கெப்பாசிட்டி ஆஃப் அ ஹீட் தான் நம்ம ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, C is equal to dQ divided by dt. அதாவது heat capacity is equal to change in heat divided by change in temperature. ஓகே, இங்கே பாருங்கள், இது நம்ம இன்னொரு மாதிரி எழுதலாம். தட் இஸ் C is equal to Q by delta T. டெம்பரேச்சர் மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ நம்ம C இன்ட்டு டெல்டா டி, Q நம்மளுக்கு வேணும் அப்படின்னா C இன்ட்டு டெல்டா T அப்படின்னு எடுத்துக்குவோம். இதான் வந்து ஹீட்டுக்கான ஃபார்முலா. ஓகே, அடுத்தது ஓகே, இப்போ வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம டிரைவ் பண்ணலாம் பாருங்கள். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா CS ஈக்குவல் டு Q, அந்த இடத்துல அப்படியே போட்டுறாங்க, டிவைடட் பை இந்த டெல்டா T பக்கத்தில் ஒரு M ஆட் ஆகும். ஓகேவா, Mன்றது என்னன்ட்டு பின்னாடி நீங்கள் சம் சால்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா. இங்கே வந்து நீங்கள் Q கேட்டாங்கன்னா அப்படியே இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். அதே மாதிரியே மோலார் ஹீட் கெப்பாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மோலார் ஹீட் கெப்பாசிட்டியோட சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா CM. அதே மாதிரி தான் இதுவும் CM இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை இங்கே M இருக்க இடத்துல N போடுவோம் இன்ட்டு டெல்டா T. ஓகேவா, இந்த 4 ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் பின்னாடி சால்வ் பண்ணுவீங்க. ஸோ இப்போவே இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ரிலேஷன் பிட்வீன் சிபி அண்ட் சிவி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து ப்ராப்ளமேட்டிக்காகவும் கேட்கலாம், டெரிவேஷனாகவும் நீங்கள் போர்ட் சிலபஸில் படிச்சிங்கன்னா கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த லாஸ்ட் ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் நீட்லேயும் கேட்கலாம். ஓகே, வாங்க இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெல்டா H is equal to டெல்டா U plus NRT. அதாவது இது எங்கே பார்த்தோம், நம்ம சேஞ்ச் இன் என்தால்பியில் ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஃபார்முலா தான் இதோட பேஸ். ஓகே, இங்கே மோல்ஸ் எவ்வளோ எடுத்திருக்காங்க, என்னன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ். இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1ன்னு கொடுத்தும் போது இது கேன்சல் ஆகிடும் நம்மளுக்கு. 1ன்னும் போது அங்கே 1 into RT, டெல்டா H is equal to டெல்டா U plus RT. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிடியால் டிவைட் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டிடியால் டிவைட் பண்ண போகிறோம். டெல்டா ஹச்சுங்க எடுத்துருக்கோம். இங்கே டி எப்படி வந்துச்சுன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா டி டெல்டா ரெண்டுமே ஒன்று தான். அதாவது சேஞ்ச் இன் என்தால்பின்னு சொல்லுவாங்க. ஓகே, டிஹெச் டிவைடட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு டியூ டிவைடட் பை டிடி. ஆர் வந்து கான்ஸ்டன்ட்டு, கேஸ் கான்ஸ்டன்ட், ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க, இன்ட்டு டிடி பை டிடி. ஸோ அப்போ கேன்சல் பண்ணும்போது டிடி கேன்சல் ஆகிடும், மற்றதெல்லாம் உங்களுக்கு அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள், டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹச் பை டி, டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பை டி அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் கெப்பாசிட்டியிலேருந்து டிரைவ் ஆகி வந்த ஒரு ஃபார்முலா. சிபின்றது ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், சிவின்றது ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஓகேவா, இதுக்கு வந்து பாருங்கள் இது எப்படி வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஓகே, இப்போ நம்ம இது வந்து dt டிவைட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். இந்த 2 ஃபார்முலாஸும் எப்படி வந்துச்சுன்னு நான் இங்கே உங்களுக்கு டிரைவ் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சிபி சிவிக்கான 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹீட் கெப்பாசிட்டியிலேருந்து டிரைவ் ஆகி வந்த 2 ஃபார்முலாஸ். சிபின்றது ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், சிவின்றது ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஃபஸ்ட்டு நம்ம சிவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சியோடைய ஃபார்முலா எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம சியோட ஃபார்முலா. சி இஸ் ஈக்குவல் டு Q by டெல்டா டி. இதுதான் நம்ம சியோட ஃபார்முலா, அதாவது ஹீட் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா. அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்னும் போது சரி நம்ம இங்கே சஃபிக்ஸில் வி போட்டுக்கலாம். ஸோ சிவி இஸ் ஈக்குவல் டு Q suffix V divided by delta T. இதுதான் நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா Qன்றதுக்கான நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும். Q heat is equal to internal energy delta E. delta E நாலும் delta U நாலும் ஒன்று தான், that is internal energy plus work done. Q is equal to delta E plus W. ஓகே, இங்கே என்ன பண்ணுறோம், delta E அப்படியே வச்சுக்கோங்க. work done constant volume. work done ஓட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். work done is equal to, நான் இங்கே எழுதுகிறேன், ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, P delta V. ஸோ அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் என்னும் போது ஒர்க் டன் வால்யூம் ஃபுல்லாகவே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் போது ஒர்க் டன் என்ன ஆகும், ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ஸோ ஒர்க் டன் ஃபுல்லாக நம்மளுக்கு 0 ஆகிடு, கேன்சல் ஆகிடுது. Q is equal to delta E. இப்போ இந்த Q இருக்க இடத்துல delta E சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். delta E ஆர் delta U ரெண்டுமே ஒன்று தான். அந்த delta U சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், delta T அப்படியே போட்டுக்கோங்க அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ இதுதான் நம்மளுக்கு சிவிக்கான ஃபார்முலா. சிவிக்கான ஃபார்முலா வந்துடுச்சா? அடுத்தது சிபி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதே ஃபார்முலா எடுத்துக்கோங்க. C is equal to Q at constant pressure என்னும் போது P போட்டுக்கோங்க divided by delta T. Okay, we know that at constant pressure Q அப்படின்றது டெல்டா ஹெச்சாக மாறும் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இது வந்து ஒரு கண்டிஷன். ஸோ அப்போ இந்த Qன்றது நம்ம டெல்டா ஹெச் போட்டோம்னா C is equal to delta H by delta T. அதுதான் வந்து ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த வேல்யூஸ்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா சிபி இஸ் ஈக்குவல் டு சிவி ப்ளஸ் ஆர். இங்கே வந்து நம்மளுக்கு ஆர் மட்டும் தேவை. ஸோ சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர். இதுதான் வந்து ரிலேஷன் பிட்வீன் சிபி அண்ட் சிவி. ஓகே, இது இன்னொரு மாதிரி டெஃபினேஷன்லையும் போடுவாங்க. இப்போதைக்கு நம்ம ஹீட் கெப்பாசிட்டியை வச்சு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு மட்டும் கற்றுக்கலாம். அடுத்தது ரேஷியோ ஆஃப் சிபி பை சிவியை நம்ம அட்டாமிசிட்டி ஆஃப் அ கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த சிம்பிள் லைக் காமா மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். இது வந்து அட்டாமிசிட்டி ஆஃப் கேஸஸ் சொல்லுவோம், ரேஷியோ ஆஃப் சிபி பை சிவி. ஃபார் மோனோஅட்டாமிக் கேஸஸ், மோனோஅட்டாமிக் கேஸஸ்னால் என்னது, லைக் ஹீலியம், நியான் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மோனோ அட்டாமிக் கேஸஸ்ன்னு சொல்லுவோம். அதோடைய இந்த அட்டாமிசிட்டி, அதாவது இந்த சிபி டிவைடட் பை சிவியோட ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.66. இது எப்படி வருதுன்னா சிவி இஸ் ஈக்குவல் டு 3/2 ஆர், சிபி இஸ் ஈக்குவல் டு 5/2 ஆர். இது வந்து நோன் வேல்யூஸ். இதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் உங்களுக்கு 1.66 வரும். அடுத்தது ஃபார் டைஅட்டாமிக் கேஸஸ் லைக் ஹைட்ரஜன், வாட்டர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து சிவி வந்து 5/2 ஆர், சிபி வந்து 7/2 ஆர். இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமா 1.4 வரும். அடுத்து ட்ரைஅட்டாமிக் கேஸஸ் லைக் SO2 இந்த மாதிரி இருக்க ட்ரைஅட்டாமிக் கேஸஸோடைய காமா வேல்யூ அண்ட் சிபி சிவி வேல்யூ இதெல்லாமே நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஸோ இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாண்ட் எனர்ஜி. பாண்ட் எனர்ஜிலேருந்து கண்டிப்பாக ஒரு சம் வரும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் தான். த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு பிரேக் 1 mole ஆஃப் அ பர்டிகுலர் டைப் ஆஃப் அ பாண்ட் இன் எ கேஷியஸ் ஸ்டேட். கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய 1 mole ஆஃப் பர்டிகுலர் டைப் ஆஃப் பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கான எனர்ஜி பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜின்னு நம்ம சொல்லலாம். BDEன்றது பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி, அதாவது ஒரு பாண்டை டிசோசியேட் பண்ணுறதுக்கான எனர்ஜி. ஓகே, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பாண்ட் அண்ட் ஆல்சோ த மாலிகுல் இன் விச் த பாண்ட் இஸ் ப்ரெசன்ட். இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இந்த பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அது அந்த பாண்ட் என்ன டைப் ஆஃப் பாண்ட் அப்படின்றதும் அண்ட் டைப் ஆஃப் த மாலிக்யூல் விச் அக்கர், அந்த மாலிக்யூலை பொறுத்தும் அமையது தான் இந்த பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர் மாலிக்யூல் எடுத்துக்கோங்க. வாட்டர் மாலிக்யூல்ஸோடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும் கரெக்டாக. ஸோ இதில் எத்தனை OH பாண்ட் இருக்குது, 2 OH பாண்ட் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இதோடைய பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி 497.8 கிலோஜூல். ஓகே, டெல்டா HX, அதாவது இதுதான் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜியோட ஃபார்முலா. சிக்மா பாண்ட் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன் மைனஸ் சிக்மா பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி ஆஃப் எ ப்ராடக்ட். இதுதான் ஃபார்முலா. ஓகே, அடுத்தது ஹெஸ்லா. ஹெஸ்லான்றது ஒரு ஈஸியான கான்செப்ட் தான். இதை புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். பாருங்கள்,
ஒரு ரியாக்ஷன் நடக்குது. A, B, C, D. இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னா டைரக்ட் ஸ்டெப், இன்டைரக்ட் ஸ்டெப்னு ரெண்டாக பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹெஸ்லாவோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தலாம். இட் ஸ்டேட்ஸ் தட் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எவால்வ்ட் ஆர் அப்சர்வ்ட் இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகேவா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சர்வ் ஆகுது and evolve ஆகுது in a chemical reaction is always same whether the reaction is carried out in one step or several step. ஓகே, ஒரு ஸ்டெப்பில் அந்த ரியாக்ஷன் முடிஞ்சிட்டாலும் சரி, நிறைய ஸ்டெப்பு வந்து தான் அந்த ரியாக்ஷன் முடியுதுனாலும் சரி, அதோடைய ஹீட் எவால்வ் ஆகிறதும் அப்சர்வ் ஆகிறதும் மாறவே மாறாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஏலேருந்து டேரெக்டாகவும் டிக்கு வரலாம், ABCD அப்படின்ட்டு செவரல் ஸ்டெப் மூலயமாவும் வரலாம். ஸோ இந்த டேரெக்டாக வரதை நம்ம டெல்டா ஹச்னு எடுத்துக்கிறோம், அதாவது அதோடைய சேஞ்ச் இன் ஹீட். ஓகே, அதே மாதிரி ஏலேருந்து பிக்கு வரது டெல்டா H1, பிலேருந்து சிக்கு போகிறது டெல்டா H2, சிலேருந்து டிக்கு போகிறது டெல்டா H3 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த எல்லா எனர்ஜியும் சேர்த்தது தான் இந்த ஒரு எனர்ஜி. ஓகே, டேரெக்டாக போனாலும் சரி, இந்த மாதிரி பிரான்ச்சாக வந்தாலும் சரி, அதோடைய எனர்ஜி அந்த ஹீட் வந்து மாறாது. ஸோ இந்த டெல்டா H1, டெல்டா H2, டெல்டா H3 எல்லாமே சேர்ந்தது தான் இந்த டெல்டா H. ஓகே, இதுதான் ஹெஸ்லாவோட ஸ்டேட்மெண்ட், அதோடைய கான்செப்ட். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏலேருந்து டிக்கு போனால் அது டைரக்ட் மெத்தட், ஏலேருந்து பி, பிலேருந்து சி, சிலேருந்து அதுக்கப்புறம் டி, ஏலேருந்து இப்படி வருது இல்லையா. ஸோ இந்த வந்துச்சுன்னா இது இன்டைரக்ட் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைரக்ட் மெத்தட் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்மேஷன். கார்பனையும் ஆக்சிஜனையும் அப்படியே 1 mole ஆஃப் கார்பன் 1 mole ஆஃப் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. இதோட டெல்டா H வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் டைரக்ட் மெத்தட். இன்டைரக்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா கார்பன் 1 mole எடுத்திருக்காங்க, ஆக்சிஜனை ½ mole பிரிக்கிறாங்க, ½ mole ஆஃப் ஆக்சிஜன் எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கு CO வரும். இதோட டெல்டா H வேல்யூ -110.5 kgன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்னொரு ஸ்டெப்பு, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பில் இந்த ப்ராடக்ட் எடுத்து போட்டுக்கிட்டு அதில் ½ moles ஆஃப் ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு ஃபைனலாக கிடைக்குது. ஸோ இதோட டெல்டா H2 இதோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, -283.02. ஸோ இங்கே பாருங்கள், இப்படி ஆப்போசிட்டாக இருந்தால் நம்ம அடிக்கலாம் இல்லையா, ப்ராடக்ட்டையும் ரியாக்டன்ட்டையும் நம்ம கேன்சல் பண்ணலாம் இல்லையா. ஸோ இந்த ரியாக்டன்ட்டு இந்த ப்ராடக்ட்டும் கேன்சல் ஆகிடுது. அப்படியே மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதுங்க. கார்பன் ½ × ½ 1 ஆக்சிஜன் ப்ளஸ் 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போது டெல்டா H2 மைனஸ் டெல்டா H1 இந்த பண்ணிங்க அப்படின்னா -283.02 -110.5 டெல்டா H2யும் டெல்டா H1யும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெல்டா Hோட வேல்யூ அதே வேல்யூ கிடைக்கும். ஸோ ஏதாச்சும் சேஞ்ச் இருக்கா, இல்லை. ஸோ இதுதான் கான்செப்ட், ஹெஸ்லாவுடைய கான்செப்ட். ஓகே, அடுத்தது என்ட்ரோபி சேஞ்சுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. டெல்டா S is equal to QREV, அதாவது ஹீட் அப்சர்வ் when the process is reversible and isothermal. அதுதான் இந்த QREV, அதாவது ரிவர்சிபிளாக இருக்கும் போது Q divided by T. இதோட யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சம் போடும்போது உங்களுக்கு தெரியும். இந்த யூனிட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ், கெலரி கெல்வின் இன்வெர்ஸ். ஓகே, சேஞ்ச் இன் என்ட்ரோபிக்கான ஃபார்முலா இது. இதுக்கும் டெரிவேஷன்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஃபார்முலாஸ் போடும்போது, ப்ராப்ளம்ஸ் போடும்போது பார்த்துக்கலாம். ஓகே, இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் அதுக்கு இருக்கக்கூடிய சில கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாச்சும் நம்மளுக்கு நீட் ரிசல்ட் வந்துடுச்சு. சிலருக்கு அவங்க எதிர்பார்த்த மார்க் வந்திருக்கும், சிலருக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியும் மார்க் வராம இருக்கும். அதுக்காக நீங்க உங்களோட MBBS கனவை இழக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்படிதான் இல்லை. உங்களுக்கு அப்ராட்லயும் MBBS பண்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. இந்தியாவில தான் நீங்க மேனேஜ்மெண்ட்லாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஃபீஸ் பே பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா நீங்க அப்ராடுக்கு போனீங்கன்னா ரொம்பவே கம்மியான ஃபீஸ்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான MBBS கோர்ஸ் பண்ணி தரதுக்கு ரெடியா இருக்காங்க. உங்களுக்கு அப்ராட்ல MBBS படிக்கணும்னு விருப்பமும் ஆசையும் இருந்துச்சுன்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்திருக்கேன். அந்த நம்பர்ல என்ன காண்டாக்ட் பண்ணி என் கூட பேசி அப்ராட்ல MBBS படிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்த வர வீடியோஸில் நம்ம செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், நீட்டில் கேட்ட ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் நம்மளாக சால்வ் பண்ணக்கூடிய சில கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்து இந்த கான்செப்டை தரவாக படிக்கலாம். ஸோ இந்த கான்செப்டெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டே டியூன் வித் ஆஸ்ட்ராய்ட் கிளாஸஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஆஸ்ட்ராய்ட் கிளாஸஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.